மூடிய திறந்த உடனே நல்லா மணக்க மணக்க சுருக்குன்னு நச்சுன்னு ஒரு கோழி வறுவல் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்குன்னு ஒரு மசாலா அரைச்சு அதுல செய்யக்கூடிய இந்த கோழி வறுவல் ஆஹா செம்ம சூப்பரா இருக்கும். 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 5ல இருந்து 6 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு வாசனை வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்குற அளவுக்கு வெயிட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கழுவி வச்சிருந்த சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி பெரட்டி விட்டுருங்க. கடைசியா அரைச்சி வச்சிருந்த மசாலால 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்ல குக் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமலே கறியில நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ அகைன் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டீங்கன்னா நல்லா சூப்பரான கோழி வறுவல் ரெடி ஆயிடும். ஃபைனலி நிறைய கொத்தமல்லி சேர்த்து நல்லா சுட சுட சோறோட சர்வ் பண்ணுங்க. அப்புறம் என்ன, அடிக்கடி இந்த கோழி வறுவல் வீட்ல செய்வீங்க. அடுத்து சிக்கனை வச்சு என்ன ரெசிபி செய்யலாம் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க.